ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு மே மாதம் 10 ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு ஜெயம் உங்களுக்கு. ரோமர் 8:37 சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுவர்களாயிருக்கிறோமே. தோல்வி என்ற வார்த்தை நம்முடைய உள்ளத்திற்கு துக்கத்தை கொண்டு வந்து துவண்டு போகச் செய்கிறது. ஆனால் வெற்றி என்ற வார்த்தை மகிழ்ந்து களி கூர்ந்து தேவனை துதிக்கச் செய்கிறது. கர்த்தர் நமக்கு அரைக்குறை ஜெயத்தை வாக்கு பண்ணாமல் பூரணமான ஜெயத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய ஜெய கிறிஸ்து ஒருபோதும் தோல்வி அடைந்தவர் அல்ல. அவர் இஸ்ரவேலின் ஜெய கம்பீரமானவர். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் சாத்தானின் தலையை நசுக்கி அவன் மேல் ஜெயம் கொண்டார். உலகம், மாம்சம், பிசாசை கல்வாரி சிலுவையிலே ஜெயம் கொண்டார். அவருடைய வாழ்க்கையெல்லாம் வெற்றி முழக்கமாய் இருந்தது. அவர் ஜெயம் கொண்டு பிதாவின் சிங்காசனத்தை சுதந்தரித்துக் கொண்டார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:21. கிராமங்களில் விளையாடப்படும் கபடி என்றாலும் சரி, பட்டணங்களில் விளையாடப்படும் கால்பந்தாட்டமானாலும் சரி, தேசிய அளவில் விளையாடப்படும் கிரிக்கெட் என்றாலும் சரி, வெற்றி பெறுவதையே மக்கள் விரும்புகிறார்கள். நமது இந்திய அணி பாகிஸ்தானோடு கிரிக்கெட் விளையாடும் போது ஜனங்கள் சாலைகளில் ஆங்காங்கே நின்று தொலைக்காட்சியில் நேரலையை பார்த்து கொண்டிருக்கிறதை கவனித்திருக்கிறேன். இந்தியா வெற்றி பெற வேண்டும் என்பதிலே அவர்களுக்கு அவ்வளவு ஆர்வம். அதுபோல கர்த்தரும் பரலோகத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். உலகம், மாம்சம், பிசாசு நமக்கு விரோதமாய் போராடும் போது நாம் வெற்றி பெறுகிறோமா அல்லது சோதனைகளில் விழுந்து தோல்வி அடைந்து துவண்டு போகிறோமா என்பதை கவனித்து பார்க்கிறார். அவர் ஜெயங்கொண்டவராய் இருக்கிறது போல நீங்களும் ஜெயங்கொண்டவர்களாய் விளங்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. ஆகவே வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள 7 சபைகளும் ஜெயம் கொள்ளும்படி ஆலோசனை கொடுத்து உற்சாகப்படுத்துகிறார். அங்கே 9 முறை ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்னும் வார்த்தைகள் திரும்ப திரும்ப வருகிறது. வேதத்தின் இறுதியில் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான் என்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:7. பரலோகம் ஜெயம் கொண்ட பரிசுத்தவான்களால் நிரம்பி இருக்கிறது. பாவ கண்ணியிலே சிக்கி சோதனையிலே விழுந்து தோல்வியோடு நிற்கிற ஒருவரும் பரலோகத்தை சுதந்தரிக்க முடியாது. தேவப்பிள்ளைகளே, கடந்த கால வாழ்க்கையில் பல காரியங்களில் நீங்கள் தோல்வி அடைந்திருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தினால் மறுபடியும் எழுந்து நில்லுங்கள். ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்திடுங்கள். பிரதிஷ்டை ஜீவியமும் ஆவிக்குரிய தீர்மானங்களும் ஊக்கமான ஜெபமும் உங்களை நிச்சயமாகவே ஜெயத்தின் பாதையிலே வழிநடத்தும். இன்றைய நினைவிற்கு 1 கொரிந்தியர் 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வேத வாசிப்பு
காலை 2 ராஜாக்கள் 10, 11 மற்றும் 12ஆம் அதிகாரங்கள். மாலை யோவான் 1ஆம் அதிகாரம் 29 51ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய நாமத்தினால் ஜெயம் பெறுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.